எப்போதெல்லாம் மக்கள் பிரச்சனை வருகிறதோ அப்போ ஃபார் தி பீப்புள் நின்னார். நம்ம ஒரு 4 நாள் கழிச்சு களத்துக்கு வரோம் இல்லையா? லக்ஷ்மி செராமிக்ஸ் எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ், எல்லாமே ரெடி ஸ்டாக். மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நாங்க ஆளுநர் மாளிகைக்கு போய் மட்டன் சமோசாவும் டீயும் குடிச்சிட்டு வந்து வெளில வரோம். நாங்க எதிர்க்க வேண்டிய எல்லா இடத்துலயும் பாஜக எதிர்த்தோம், எதிர்க்க வேண்டிய எல்லா இடத்துலயும் திமுக எதிர்த்தோம். ஏன் பிஜேபி இலகுவா கையாளுறோம், திமுகவை பயங்கரமா கையாளுறோம்? அப்படி இல்ல, அதிமுகவை சாஃப்டா டச் பண்ணாமலே இருக்கும். அப்படின்னு இல்லை. எதற்காக எம்ஜிஆர் அவர்கள் வெளியேற்றப்பட்டார், எதற்காக வைகோ அவர்கள் வெளியேற்றப்பட்டார், எதற்காக முன்னணி மாவட்ட செயலர்கள் வெளியேற்றப்பட்டார்களோ அந்த இடத்துல தான் வாரிசு அரசியலுக்கான ஒரு சிக்கல் எழுது. ஏன் பத்திரிகையாளர் சந்திக்கிறதுல ஐயம்? அது ஐயம் கிடையாது. ஒரு வருஷம் கடந்துட்டாரே அப்படின்னு கேக்குறேன். ஒரு வருஷம் தாங்க ஆயிருக்கு நாங்க சொல்றோம். களம் இருக்கிறது, களம் இருக்கு, காலம் இருக்கா? கட்சி தொடங்க மாட்டாருனாங்க, தொடங்கினார். மாநாடு நடத்த மாட்டாருனாங்க, திருப்புமுனை மாநாடு நடத்தினார். கொள்கையே இல்லைனாங்க, கொள்கை தலைவர்கள்னு எக்ஸிபிட் பண்ணார். மக்கள் பிரச்சனையை சந்திக்க மாட்டாருனாரு. பரந்தூர் விமான நிலைய பிரச்சனையை பத்தி அத்தனை கெடுபிடியும் தாண்டி வந்து பார்த்துட்டு போனார். நீங்க எதையெல்லாம் பண்ணலன்னு சொன்னீங்களோ அதையெல்லாம் அப்படி தட்டி தூக்கி மாசா பண்ணி மக்கள் எழுச்சி மத்தியில தலைவர் நிக்கிறாரு. முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட வரோம் இல்ல களத்துக்கு. அந்த நம்பிக்கை இன்னைக்கு நம்ம களத்துக்கு போகும்போது தென்படுதான்னு கேட்கறேன். தாடி பாலாஜி அவர்கள் வந்து தொடர்ச்சியா அந்த கட்சி ஆரம்பிச்சிருந்து பணியாற்றிக்கிட்டு இருந்தார். அவருமே புதுசா இணைந்தவர் தான். தாடி பாலாஜி நண்பரை வந்து நல்ல நடிகர், நல்ல மனிதர், ஒரு மனதில் கூட அப்படி வச்சிருக்கலாம். வணக்கம். வணக்கம். இத்தனை நாள் வந்து பயணம்ங்கிறது வந்து திரையில இருந்தது, இப்ப பொது வாழ்வுல புகுந்திருக்கீங்க. கழக கொள்கை பரப்பு செயலராக அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு முதல்ல பிகைண்ட் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. எப்படி இந்த புள்ளிக்கு நகர்ந்தோம் அப்படிங்கிறத. ஒரு ஏழை விட்டு பிள்ளை தான் ராஜ்மோகன். ஒவ்வொரு குழந்தைக்கு ஆட வரும், பாட வரும், எழுத வரும், படிக்க வரும். இந்த குழந்தைக்கு பேச மட்டும்தான் வரும். ஒத்த அலைவரிசை உள்ள ஒரு தலைமைக்காக நிறைய பேரை நம்பி பின்னாடி போய் ஏமாந்தவன் இந்த ராஜ்மோகன். அப்போ அந்த ஒத்த அலைவரிசை ஒரு இடத்துல ஆர்கானிக்காக வந்து நிற்கும் இல்லையா, அந்த நதி வழி பயணம் தொட்டிருக்கும் இடம் தான் தமிழக வெற்றி கழகம். இது எனக்கு பதவியெல்லாம் அவங்க கொடுக்கல, எனக்கு கொடுத்துருக்கிறது பொறுப்பு. அதை உணர்ந்து என்னுடைய அதிகபட்ச உழைப்பை கொட்டி இவர்கள் என்னுடைய அந்த சிறந்த தொலைநோக்கு கனவு இருக்கிறது, அதை நோக்கி ஓடிக்கொண்டு. சில விமர்சனங்கள் உங்க கட்சிக்குள்ளே இருந்ததாகவும் சொல்லப்பட்டது. என்னன்னாக்கா புதியவர்களுக்கு வந்த உடனே பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிற, அதை எப்படி பாக்குறீங்க? இப்போ இது விமர்சனம் சொல்றாங்களே, அவங்களுக்கு இது தெரியும் போது தலைவருக்கு இது தெரியாதா? தலைவர் கூட இருக்கக்கூடிய உற்ற தளபதிகளா இருக்கக்கூடியவங்களுக்கு இது தெரியாதா? எல்லா உட்கட்சி தேர்தல் முடிகிற போதும் அதிருப்தியாளர்கள் வருவாங்க. ஆனா உண்மையிலேயே அறிவு முதிர்ச்சியும் அரசியல் தேர்ச்சியும் உள்ளவங்க அதிருப்தி இப்படி வெளிப்படுத்த மாட்டாங்க. இன்னும் வேறு வகையில் உழைப்பாங்க, காத்திருப்பாங்க. அதிமுகவில் இன்னைக்கு அமைச்சராக இருந்தவங்க அடுத்த நாள் காலையில பேப்பர் பார்த்து தான் அமைச்சர் இல்லைங்கிறதே தெரிய வரும். அதற்காக அவசரப்பட்ட எதிர்வினையாற்றவர்கள்லாம் அரசியல் அனாதைகளாகி காண போயிடுவாங்க. ஆனா அவர்களுக்கு இதை விட ஒரு பெரிய பொறுப்பை அப்ப இருந்த மேடம் வந்து டக்குனு எடுத்து கொடுப்பாங்க. இது அரசியல காலங்காலமா நடக்கிறது. அதனால இப்போது சில அதிருப்தியாளர்கள் பேசுவதில் உண்மையிலேயே அவர்கள் சொல்வதில் ஏதாவது உண்மைத்தன்மை இருக்கானோ ஒரு கூட ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் அவர்களுக்கு ஏதாவது உண்மை இருந்தால் அவர்களுக்கான ஜஸ்டிஸ் அது வந்து நிலைநிறுத்தப்படும். அப்படி இல்லை, அவங்க ஒரு அதிருப்தியில் அவதூறு பரப்புறாங்கன்னா we have better things to do, இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே. தொடர்ச்சியா விஜய் அவருடைய செயல்பாடு குறித்து நிறைய விமர்சனம் வைக்கப்படுது. கிட்டத்தட்ட கட்சி ஆரம்பிச்சு ஓராண்டு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஓராண்டுகள்ல வந்து அவர் பெருசா வெளியில தலை காட்டல அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நான் வந்து சலிக்கும் வரை பதில் சொன்னதை தாண்டி வாய் வலிக்கும் வரை பதில் சொல்லிட்டோம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேனே, கட்சி தொடங்க மாட்டாருனாங்க, தொடங்கினார். மாநாடு நடத்த மாட்டாருனாங்க, திருப்புமுனை மாநாடு நடத்தினார். கொள்கையே இல்லைனாங்க, கொள்கை தலைவர்கள்னு எக்ஸிபிட் பண்ணார். மக்கள் பிரச்சனையை சந்திக்க மாட்டாருனாரு. பெஞ்சால் புயல நாம நேரில் போனால் கூட கொலாட்ரல் டேமேஜ் ஆகிடும், அந்த நேரத்தில் நமக்கு பழி வந்தாலும் பரவாயில்ல, மக்களை இங்கே வர வச்சு சந்திச்சார். இவர் வெளியிலேயே வர மாட்டாருனாங்க. பரந்தூர் விமான நிலைய பிரச்சனையை பற்றி 10 நாட்கள் தோழர்கள் போய் ஸ்டடி பண்ணி கன்சல்டேட் பண்ணி அவர் நேரில் வெளில வரக்கூடாதுன்னு அவ்வளோ கெடுபிடிகள். இப்படித்தான் பண்ண 1 மணி நேரம் தான். சுதந்திர இந்தியாவில் எந்த தலைவருக்கும் இவ்வளோ கெடுபிடிகள் போட்டதே கிடையாது. அத்தனை கெடுபிடிகளையும் தாண்டி வந்து பார்த்துட்டு போனார். பார்த்தீங்க, ஆனால் இறங்கி தொடலை, தொட்டு பார்க்கல அப்படிலாம் சொன்னாங்க. அடுத்த பிரச்சனைக்கு வரல. நாங்கள் வேங்கைவேலுக்கு அவர் வரப்போறதா ஒரு உளவு தகவல் வந்த உடனே குற்றம் சாட்டியவர்கள் மீதே குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாங்க. நெக்ஸ்ட் இவங்க என்ன சொல்றாங்க, இன்னும் களத்துக்கு வரணும், அவர் களத்துக்கே வரல. நீங்க எதையெல்லாம் பண்ணலன்னு சொன்னீங்களோ அதையெல்லாம் அப்படி தட்டி தூக்கி மாசா பண்ணி மக்கள் எழுச்சி மத்தியில தலைவர் நிற்கிறாரு. அப்ப மிச்சம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் களத்துக்கு வராமல் இருப்பாரா? நீங்கள் சொல்வதை செய்யாமல் இருப்பாரா? அவர் செய்து முடித்த அடுத்த நொடி உங்களுக்கு செய்வதற்கு அரசியல் இருக்காது, அவர் செய்வதற்கு பணி இருக்கு. நீங்கள் சொல்வதற்கு அவதூறு பரப்புவதற்கு களம் இருக்காது. தயவு செஞ்சு பீப்பிள்ஸ் பாலிடிக்ஸ் பேசுங்க. தாடி பாலாஜி அவர்கள் வந்து தொடர்ச்சியா அந்த கட்சி ஆரம்பிச்சிலிருந்து பணியாற்றிக்கிட்டு இருந்தார். அவருமே புதுசா இணைந்தவர் தான். விஜய் மக்கள் இயக்கத்தெல்லாம் செயல்பட்டது கிடையாது. அதனால அவர் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்ததா ஒரு செய்தி உலாவிட்டு இருக்கு. குறிப்பா டெலீட் பண்ணிட்டாரு. தாடி பாலாஜி நண்பரை வந்து நல்ல நடிகர், நல்ல மனிதர், அவரை நான் அறிவேன். நிறைய களங்களை ஓடி ஓடி உழைத்தவர். அதனால எல்லார் உழைப்புக்குமான ஒரு நேரம் வரும்.
அதனால அவரு அந்த நேரத்துல ஒருவேளை யாராவது தப்பா ஏதாவது சொல்லியிருக்கலாம், அதனால ஒரு மனவேதியில் கூட அப்படி வச்சிருக்கலாம். மற்றபடி அவர் இதயம் முழுக்க உடம்புல டாட்டுவே கூட்டியிருக்கிறாரு. அவருடைய சிந்தனை முழுக்க தளபதியினுடைய சிந்தனையோடு தான் இருக்கிறார். அவர் நிச்சயமாக, அவர் மட்டும் இல்லை, யாரெல்லாம் அதிருப்தியாளர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருமே இன்னும் ஒரு பெரிதொரு நல்ல நாளில் மறுபடியும் ஒரு அரசியல் தெளிவுக்கு வருவார்கள். அது வந்து பொறுத்திருப்பார். நிறைய நடிகர்கள் வந்து கட்சி தொடங்குறாங்க. எல்லோருமே வந்து தங்களை வந்து எம்ஜிஆராக பாவித்துக் கொள்றாங்க. ஆனால் எம்ஜிஆரோட களம்ங்கிறது முற்றிலுமாக வேறானது. அப்படியாக நம்ம விஜயை வந்து ஆரம்பத்திலே சிலாகித்துக் கொள்வது வந்து சரியா இருக்குமா? அவ்வளோ பண்ணியிருக்காரு எம்ஜிஆர். திமுகவில் இருந்திருக்காரு. திமுகவில் இருந்து ஓஹோ, சட்டமன்ற உறுப்பினர்லாம் இருந்தார், கட்சிக்காக உழைச்சிருக்காரு, எல்லாமே பண்ணிருக்காரு. அப்புறம் எங்க கட்சி விட்டு நிற்கிறாங்க? இல்ல, அது அந்த கட்சியிலேருந்து முரண் ஏற்பட்டு கட்சி விலகுறாங்க. அந்த முரண் ஏற்பட்ட காலம் அன்று, அந்த முரணுக்கான தீர்வு வரவே இல்லை இன்று. எதற்காக எம்ஜிஆர் அவர்கள் வெளியேற்றப்பட்டார், எதற்காக வைகோ அவர்கள் வெளியேற்றப்பட்டார், எதற்காக முன்னணி மாவட்ட செயலர்கள் வெளியேற்றப்பட்டார்களோ அந்த இடத்துல தான் வாரிசு அரசியலுக்கான ஒரு சிக்கல் எழுது. தால் டியூ ரெஸ்பெக்ட், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களினுடைய உயரம் மாபெரும் உயரம். ஆனால் அவர் எதற்காக அதிமுக என்ற ஒரு தனி இயக்கத்தை கண்டாரோ அந்த பிரச்சனை இன்னும் தெரியல. அப்புறங்க சினிமா என்பது ஒரு மாபெரும் சாதனம். இதன் மூலமாக மக்களை ஈர்க்க முடியும். தமிழ் மண்ணில் நாங்க வந்து காதலை சொன்னதும் சினிமா தான், கடவுளை காட்டியதும் சினிமா தான், கதைகளை சொன்னது சினிமா தான், அறிவியல் பேசியது சினிமா தான். அதிலிருந்து வந்துவிட்ட ஒரு ஈர்ப்பை, அதிலிருந்து வந்துவிட்ட ஒரு செல்வாக்கை தன்னுடைய சுயலாபத்துக்கு மட்டுமே பயன்படுத்தினா கடைசி முச்சு வரைக்கும் நல்லா சம்பாதிக்கலாம். ஆனால் கொடுத்த மக்களுக்கு திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல, இந்த ரிஸ்க் இருக்குல்ல, இது ஒன்றே எல்லோரையும் திரும்பி பார்க்க வைத்த ஒரு மிகப்பெரிய முனையாக இருக்கிறது. தளபதி விஜய் அவர்கள் தற்போது நம்ம சொல்லலாம், யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, லீடிங் பெய்டு ஆக்டர் இன் தமிழ் டயாஸ்போரா அவர் தான். வேண்டான்றார். 50 வயசுல எனக்கு அப்படி ஒரு தன் குடும்பம், தன் பெண்டு, தன் வாழ்வு, தன் சம்பளம், தன் 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 இல்லாம என் மக்கள், என் நாடு, இந்த நாட்டுக்கு என்ன நடக்குது, ஏன் ரிப்பேர் நடக்க மாட்டேங்குது, இது இன்னும் எங்கேயோ போயிருக்கணுமே, ஏன் அதிகார பகிர்வுங்கிறது இங்க நகரவே இல்லை, இதையெல்லாம் கேட்டு வந்ததால அவர் ஒரு பெரிய தலைவர். வெறுமனே சினிமால இருந்து வந்ததால அவங்க ஜெயிச்சிடலாம்னா அது வந்து சிறுமைப்படுத்துவது. சினிமால இருந்து வந்து ஜெயிக்கவே முடியாது. கூத்தாடின்னு ஒருத்தர் சொன்னார்ல, கூத்தாடின்னு சொன்னாங்கல்ல, இவர் கூத்தாடினா திமுகவினுடைய துணை முதலமைச்சர் அவர்கள் சினிமாவில் நடித்து விட்டு தான் பின்பு அரசு வந்தார். அவர் கூத்தாடின்னு சொல்றாங்களா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூத்தாடின்றாங்களா? ஜெயலலிதா அம்மாவோட பல வாட்டி தோழமை கட்சிகளும் கூட்டணி வச்சாங்க, அவங்க கூத்தாடியா? மக்கள் நல கூட்டணின்னு ஃபேப்ரிகேட் பண்ணாங்க. புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அண்ணன் அவர் முதலமைச்சர் வேட்பாளர், அப்ப அவரு கூத்தாடியா? சோ இந்த கூத்தாடி என்ற கூற்றம் எம்ஜிஆர் வந்தப்பே அவர் கூத்தாடின்னு சிறுமைப்படுத்த தான் ட்ரை பண்ணாங்க. உங்களுக்கு எதிராக யார் வந்தாலும் ஜனநாயக பூர்வமா, டெமோக்ராட்டிக்கா ஒரு வார்த்தையில் வரவேற்று விட்டு வாழ்நாள் முழுக்க வசவு, வன்மம், ஆபாச தாக்குதல், கூத்தாடின்றது, ஷேம் பண்றது, கேரக்டர் அசாசினேஷன் பண்றது, இதையெல்லாம் பார்த்து மக்கள் ஏமாந்த காலம் மாறி போச்சு. இவர் சினிமாவில் இருந்து மட்டும் அப்படியே குதித்து விடவில்லை. விஎம்ஐ நடத்தினார், விஜய் மக்கள் இயக்கம் நடத்தினார். எப்போதெல்லாம் மக்கள் பிரச்சனை வருகிறதோ அப்போ ஃபார் தி பீப்புள் நின்னார். நான் கண்ணால பார்த்தேன், ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் 10 லட்சம் பேர் உட்கார்ந்தப்ப கட்சி கட்டி தரையில் உட்கார்ந்தார். தூத்துக்குடியில் சுடப்பட்டு இறந்த போது அவங்க அம்மாவின் கைகளை போய் பற்றினார். அவர் காலந்தோறும் மக்களின் பிரச்சனைகளில் நின்றார். இப்போது முழு பொலிட்டிஷியனாக மாறி மக்களுக்காகவே தனது மிச்சம் இருக்கக்கூடிய வாழ்வை அவர் வந்து எடுத்து வைக்கிறார். அவரோடு சேர்த்து நாங்களும் பலம். எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு ட்ராக் இருந்துச்சு இல்லையா? ஒரு 20-25 வருஷம் அரசியல், காங்கிரஸ்ல இருந்து திமுக வந்து அந்த பயணத்துல வந்து ரொம்ப சந்தேகப்பட்டு தான் அந்த கட்சியே வந்து ஒரு தொண்டர்களால் எழுப்பப்பட்ட கட்சி, உருவாக்கப்பட்ட கட்சிங்கிறதா ஒரு பேராவே இருக்கு இன்னைக்கு வரைக்கும். அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கா தாவேக்காக்கு? அந்த நம்பிக்கை இன்னைக்கு நம்ம களத்துக்கு போகும்போது தென்படுதான்னு கேட்கிறான். மக்களை நாங்க நம்புறோம். மக்கள் தளபதியை தீவிரமா நம்புறாங்க. நான் கட்சி பொறுப்பாளரவே சொல்லுங்க, நீங்க ஒரு 10 பேர்கிட்ட பேசுனீங்கன்னா 8 பேர் வந்து இவருடைய வருகையை கொண்டாடுறாங்க. இன்னும் வெளிப்படையா சொல்றேன், பரப்புரை செஞ்சதுல பெரிய நாங்க பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி எதுவுமே பண்ணதுல, ஆனா 100 முனிசிபல் கவுன்சிலர்ஸை வைத்திருக்கிறது தமிழக வெற்றி கழகம். ஒரு A4 ஷீட்ல தளபதி போட்டோவை ஃபிளெக்ஸ் கூட இல்லை, A4 ஷீட்ல பிரிண்ட் எடுத்துட்டு ரோட்ல நடந்து போனாங்க எங்க தோழர்கள். அப்ப மக்கள் மத்தியில எத்தனை ஒரு நம்பிக்கை இருந்தா அவங்களையெல்லாம் முனிசிபல் கவுன்சிலர்ஸா மாத்திருப்பாங்க பாருங்க. அப்ப ஒரு அதீத நம்பிக்கை மக்கள் மீது எங்களுக்கு இருக்கிறது, ஒரு அளவு கடந்த நம்பிக்கை மக்களுக்கும் எங்கள் மீது இருக்கிறது. காலம் பதில் சொல்லும் பொறுத்து பாருங்க. ஏன் பத்திரிகையாளர் சந்திக்கிறதுல ஐயோ? அது ஐயம் கிடையாது. பத்திரிகையாளர்களை சந்தித்து வாயில் வருவதையெல்லாம் கொட்டி எதிர்த்தரப்பின் மீது தனிநபர் தாக்குதல் நடத்திய அரசியல் முடிந்து விட்டது. பத்திரிகையாளரை சந்திக்கணும்னா ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கணும். பத்திரிகையாளர் சந்திக்கணும்னா அதுக்கு ஒரு சரியான நேரமும் காலமும் வரணும். பத்திரிகையாளர் சந்திக்கிறோன்னா அதை திசை திருப்பல் அரசியலாக இருக்கக்கூடாது. பத்திரிகையாளர் சந்திப்பதற்காக அவர் காத்திருக்கிறார், பத்திரிகையாளர்களை விட அவர் அதிகமாக காத்திருக்கிறார். பாலிடிக்ஸ் வேறு எப்படி நீங்கள் பண்ண முடியும்? பத்திரிகையாளர்களையும் சந்திக்காம பாலிடிக்ஸ் ஒரு வருஷம் கடந்துட்டாரே அப்படின்னு கேட்குறேன். ஒரு வருஷம் தாங்க ஆயிருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். பிறந்து தவழ்ந்து எழுந்து நிற்கிற குழந்தையை கையில் தடியை வைத்து இவ்வளோ கேள்வி கேட்குறேன். நீங்கள் எத்தனை நாள் சட்டமன்றம் நடத்துறீங்க? 100 நாள் வருஷத்தில் நடத்துறீங்க. அது நிச்சயமா நம்ம கேட்கல, இல்லை தொடர்ச்சியாக கேட்க தான் தலைவர்கள் பிரஸ்ஸை சந்தித்து டீட்டெயில்டான கேள்வி பதிலே கிடையாது. ஏற்கனவே ஆர்கெஸ்ட்ரா செய்யப்பட்ட 2 பதில்கள் சொல்லிட்டு போறாங்களே, அங்கெல்லாம் ஏன் கேட்கல?
அங்கேயும் கேளுங்க இங்கேயும் கேளுங்க. அங்கதான் மெயினா கேளுங்க, அவங்க எத்தனை ஆண்டு ஆட்சியில் இருந்தவங்க, எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கு. கேள்விகள் வைக்கப்பட வேண்டியது அந்த இடத்துல தான் அதிகமா. அதுல நான் ஒத்துக்கிறேன். பத்திரிகையாளர் சந்திக்கிறதுங்கிறது ஏதோ எதிர் தாக்குதல் அப்படின்னு மட்டும் கடந்து போகாம கிடையாது. என்ன தாக்குதல் பண்ண முடியும்? உண்மையை பேசுறாரு அவரு. உங்கள் நோக்கம் புரிகிறது. அந்த பத்திரிகையாளர் சந்தித்து நடந்தால் எவ்வளவு பெரிய தாக்கம் வருவோம் என்பதும் எனக்கு புரிகிறது. அந்த நோக்கமும் தாக்கமும் விரைவில் சரி செய்யப்படும். காலம் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இன்னும் வேகம் எடுக்கணும்னு தோணும். களம் இருக்கிறது தமிழர். களம் இருக்கு, காலம் இருக்கா? அதை நானும் உணர்றேன். களம் இருக்கிறது, காத்திருக்கலாம். அடுத்த மாசம், அடுத்த வாரம், எப்ப வேணா நடக்கலாம். ஏன் பிஜேபி இலகுவா கையாளுறோம், திமுகவை பயங்கரமா கையாளும்? அப்படி இல்ல. அதுதான் ஒரு கேள்வி கேட்டுறேன். அதிமுகவை சாஃப்டா டச் பண்ணாமலே இருக்கும் அப்படின்னு இல்லை. அதையும் கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஒரு நரேட்டிவ் செட் பண்ணும்போது இவங்க என்ன சொல்லுவாங்க, அதிமுக கொண்டு வந்த முக்கியமான ஒரு சில மெஷர்ஸை கூட அந்த இடத்த கடக்கும் போது திராவிட கட்சிகளினுடைய அப்படின்னு போயிடுவாங்க. என்ன திராவிட கட்சி? அதிமுகனா அதிமுகன்னு கால்ஃபர் பண்ண அந்த கட்ஸ் எனக்கு இருக்கு. திமுக கொண்டு வந்தா திமுக கொண்டு வந்தா நான் சொல்லுவேன். அப்ப அவங்களுக்கான கிரெடிட்டை முதல்ல திருடாதீங்க, அதை கொடுத்துருங்க. ரெண்டாவது, பாஜகவும் திமுகவும் ஒரே கட்சி நாங்க ஒருபோதும் சொல்லல. ஒரே நேர்கோட்டில் சொல்றாங்க. எப்படி? சாதிவாரி கணக்கெடுப்பு பண்ண மாட்டேங்குது பாஜக. சாதிவாரி கணக்கெடுப்புக்கு முன்னாடி ஒரு கேஷ் சர்வே பண்ணலாம், நான் ஏன் பண்ணணும் திமுக. இந்த பொருத்தப்பாடு தான் ஒரே திசையில இருக்குன்ற, அதை மாத்துங்கன்றோம். உங்களை நான் ஒரே மாதிரி பார்க்கல, ஆனா ஒரு சில விஷயங்கள்ல இந்த மாதிரி கொள்கையில் எதிரியா இல்ல, அரசியல்ல எதிரியா நாங்க பாக்குறோம். இன்னும் சொல்ல போனா எனக்கும் சேர்த்து அவர் தான் முதலமைச்சர், எனக்கும் சேர்த்து அவர் தான் துணை முதலமைச்சர், எனக்கும் சேர்த்து அவங்க தான் அமைச்சர்கள். அப்ப எங்களுக்காக மிச்சம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதை நீங்க மாத்துங்களேன், நீங்க கொண்டு வாங்கலேன். கேஷ் சர்வே நடத்தலாம். 50 நாள்ல நடத்தினாங்க தெலுங்கானால. நாம நடத்த முடியாதா? என்ன பெருசா செலவாயிர போகுது? பேக்வர்ட்னஸ் டெஸ்ட்ங்கிறது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன தெரியுமா பேக்வர்ட்னஸ் டெஸ்ட்? யாரு எந்த சமூகத்தில் இருக்கவங்களுடைய வீட்டில் என்ன நடக்குது? சென்சஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கிறது எஸ்சி எஸ்டி மைனாரிட்டி நோட் பண்ணிட்டு போயிடலாம். மைனாரிட்டிக்குள்ளார எத்தனை பேர் இருக்காங்க, எஸ்சி உள்ளார எத்தனை மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எத்தனை உட்பிரிவு இருக்கு, அத்தனை பேரினுடைய பேக்வர்ட்னஸ் டெஸ்ட் எடுக்கணுங்க. அடிக்குவேட் டெஸ்ட் பண்ணணும், அடிக்கடி பண்ணணும். இது தவறே கிடையாது. ஏன் மறுக்கிறாங்க? இப்ப நாங்க சொல்றோம் அதனால மறுக்கிறாங்க. நான் அந்த ஈகோ கூட வேணான்ற, தயவு செய்து பண்ணுங்க. நீங்க பண்ணிட்டீங்கன்னா நாங்களே வரவேற்போம், பாராட்டுவோம். அதிமுகவுக்கு ஒரு பக்கம் கை கொடுக்க போறோமா? அதாவது வாழ்நாள் முழுக்க எப்போதெல்லாம் அநீதி நடக்கிறதோ அப்போதெல்லாம் மக்களின் சார்பில் அவர் நின்ற பட்டியலே நானே சொன்னேன். ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் தளபதி பங்கேற்றப்ப அதிமுக ஆட்சி தான். தூத்துக்குடி பிரச்சனையப்போ அவர் போய் அங்கே ஆறுதல் சொன்னப்ப அதிமுக ஆட்சி தான். பல்வேறு பிரச்சனைகள் அந்த நீட்டு சமயத்தில் அதிமுக ஆட்சி தான். அதனால ஒரு கட்சிக்கு எதிரான அரசியலில் தமிழக வெற்றி கழகம் வரல, அதிகாரத்திற்கு எதிரான ஒரு அரசியலை தான் நம்ம வந்திருக்கிறோம். ஈரோடு இடைத்தேர்தலில் தாவேகா ஏன் நிற்கல? என்ன ஒரு அக்கறை? நான் அதை வரவேற்பேன். அப்படி கேட்டா, ஈரோடு இடைத்தேர்தலில் காங்கிரஸ் ஏன் சார் நிக்கல? இப்படி கேட்கிறேன். ஈரோடு இடைத்தேர்தலில் காங்கிரஸ் நிக்க ஏன் திமுக விடல? செத்தது காங்கிரஸ் எம்எல்ஏ, இறந்து போனவர் பெரியாரின் பேரன் அல்லவா? கடைசி நேரத்தில் வாய்ஸ் நோட்லாம் அமைச்சார் இல்லையா? அவருடைய தொகுதியை, காங்கிரசினுடைய தொகுதியை காங்கிரஸ்க்கே அதிகார பகிர்வு செய்யாத நீங்க எப்படி மத்த இடங்கள்லாம் அதிகார பகிர்வு, கூட்டணிக்கு அதிகார பகிர்வு செய்யும்? அப்ப அதிகார பகிர்வை நாங்க எடுத்து பேசுறோம். இப்ப ஆளுங்கட்சியா திமுக இருக்கிறதால, அதிகார பகிர்வை பத்தி நாங்க பேசுறதால, பிரதான எதிர்கட்சியாக அதிமுக இருக்கிறதால உங்களுக்கு ஒரு மாய தோட்டத்தில் நீங்க அப்படி நம்பிக்கிறீங்க. இல்ல, ஆளுங்கட்சியா யார் இருக்காங்களோ மத்தியில பாஜக, மாநிலத்தில் திமுக, அவங்களுக்கு எதிராக எங்களுடைய தலைவர் சாட்டையை சுழற்றுகிறார். ஆனா எப்போதும் ஆளுங்கட்சியா இருந்தவங்களை பத்தி ஏன் பேச நீங்க கேட்பது? ஒரு தலைவர் எதற்கெடுத்தாலும், ஒரு தலைவர் எதற்கெடுத்தாலும் நேரு எழுப்பார் தெரியுமா? எப்பயோ வாழ்ந்த நேரு எழுப்பார் தெரியுமா? அந்த ரூட்ல வர மாதிரி இருக்கு. தயவு செஞ்சு முடிச்சு பாருங்க. அப்படி அதிமுக சுருக்கிட முடியாது இல்லையா? இந்த தமிழ் நிலத்தை பெரும்பாலும் ஆண்ட கட்சி அதிமுக தான். 31 ஆண்டு காலம் ஆண்ட கட்சி அதிமுக தான். அதனால நான் கேட்கிறேன், கடந்த 10 ஆண்டுகளும் அவங்க தான் ஆட்சி செஞ்சிருக்காங்க. எனக்கு என்ன கேள்வினா, அவங்க கூட கை கொடுக்க போறீங்களோ, அதிகார பகிர்வுக்கு போக போறீங்களோ அப்படிங்கறத கேட்க. அதிகார பகிர்வு என்பது கை கொடுக்கதால வராது. அதிகார பகிர்வு என்பது முதல்ல சொந்த கட்சியில் இருக்கணும். எங்க கட்சியில் இருக்கு. நான் பெரிய லிஸ்ட் சொன்னேன். சின்ன சின்ன எளிய மக்களுக்கு அதிகார பகிர்வு இருக்கு. திமுகவில் அதிகார பகிர்வு இல்லை. இது ரெண்டும் அப்படியே பட்ட பகல்ல விளக்க வைத்து பார்க்க வேண்டிய தேவை இருப்பதை போல வெளிச்சமா எல்லாருக்கும் தெரிஞ்சு. நான் இன்னொன்னு சொல்றேங்க, எங்களுடைய தாவேகா தலைமை அலுவலகத்துல பெரியார் சிலை இருக்கு. அண்ணாரிவாளையத்தில் பெரியார் சிலை எங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இல்லை, நான் கேட்குற கேள்வி இது. இல்லை, அதான் சொல்லி இப்போ அதிமுகவோடு நம்ம கையில் நான் என்ன கேட்குறேன்னா, பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி உருவாகிக்கிட்டு இருக்கா? ஏன்னா நிறைய புதிய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் உள்ள வந்திருக்காங்க. இல்லை, இப்போ அது பேச வேண்டிய அவசியமே இல்லையே. இன்னும் கட்சிக்கு சின்னம் வரல. இதுக்குள்ளார நீங்க 6 இடங்கள் சொல்றீங்க. திஸ் இஸ் டூ ஏர்லி. தேர்தலுக்கு எப்போ வேணா என்ன வேணா மாறலாம். ஆனா இப்ப நாங்க உட்கட்சி தேர்தலை நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்ப கரண்ட் அஃபேர்ஸ்ல இந்த ஆளும் அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டிக்கிட்டு இருக்கிறோம், சொல்யூஷன்ஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப அதை பேச வேண்டிய தேவையில்லை. இப்ப என்ன தெரியுமா பேசணும்? ஒவ்வொரு கட்சிக்குள்ளாரையுமே அதிகார பகிர்வு இல்லை, அதை பேசுங்க. லக்ஷ்மி செராமிக்ஸ் எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ், எல்லாமே ரெடி ஸ்டாக். மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.